இன்றைக்கி ஒரு இன்ஸ்டண்ட்டான அப்பம் கோதுமை மாவு அல்லது மைதா மாவை வச்சு ஓரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா சாஃப்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக பார்க்கலாமா? ஏதாவது ஒரு கப்பை மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பால் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ரவை வறுக்க வேண்டாம், அதை நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி ஆனதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மைதா அளந்த அதே கப்பில் 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கிறேன். லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாதபடி கையால் கூட ஈவனாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கையால் பொறுமையாக கலந்துக்கோங்க. இப்போது இதோடு கூட ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு கூட முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டியால் ஒரு 1/2 கரண்டி அளவு மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அது வெந்து மேலே எழும்பி வந்ததும் திருப்பி 2 பக்கம் ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது செய்யறதுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அடிகரமான பாத்திரத்தில் செய்யுங்க. நல்லா பழுத்த ஒரு பழம் கூட நல்லா மசித்து இதில் ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம். சுகருக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இந்த சாஃப்டான அப்பத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.